Hello viewers, வணக்கம் and welcome to my channel. நம்ம வீட்டு ஸ்பெஷல். இன்னைக்கு நம்ம வீட்டு ஸ்பெஷல்ல ஒரு ஹெல்த்தி அண்ட் டேஸ்டியான ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போறோம். இது பாத்தீங்கன்னா முட்டைக்கோஸ் 65. முட்டைக்கோஸை நம்ம எப்பவுமே கூட்டு பொரியல் அந்த மாதிரி தான் செஞ்சிருப்போம். ஆனா முட்டைக்கோசை நிறைய பேர் விரும்பி சாப்பிட மாட்டாங்க. ஆனா முட்டைக்கோஸ்ல அவ்வளோ நல்ல குணங்கள் இருக்கு. இந்த மாதிரி முட்டைக்கோஸ் வச்சு 65 செஞ்சு சாப்பிட்டா எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க. இது செய்யறதுக்கு நான் இன்னைக்கு 1/4 கிலோ அளவுக்கு முட்டைக்கோஸ் எடுத்திருக்கேன். நீங்க எவ்வளவு செய்ய போறீங்களோ அந்த அளவுக்கு முட்டைக்கோசோட அளவை கூட குறைச்சு எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் முட்டைக்கோசை நல்லா பொடியா இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. எந்த அளவுக்கு மெல்லிசா நம்ம கட் பண்றோமோ அந்த அளவுக்கு நம்மளோட 65 நல்ல மொறுமொறுன்னு கிறிஸ்பியா வரும். அதே சமயத்துல சீக்கிரமா வெந்துரும். அதுக்காக எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா நைஸா மெலிசா சேவிக்கோங்க. இப்ப பாத்தீங்கன்னா எந்த பூச்சி தூசி எதுவுமே இல்லாம நல்லா கிளீன் பண்ண முட்டைக்கோஸ்ல 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கோங்க. அது கூட 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃபிளவர் மாவு. கார்ன்ஃபிளவர் மாவு கிடைக்கல அப்படின்னா அரிசி மாவு கூட சேர்த்துக்கலாம். அது கூட காரத்துக்கு தேவையான அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. ஃபுட் கலர் ஆரஞ்சு கலர்ல நான் இன்னைக்கு சேர்த்திருக்கேன். இது ஆப்ஷனல் தான். இது சேர்த்தா நம்ம ஹோட்டல்ல வாங்குற சிக்கன் 65 இருக்க மாதிரி அதே ரெட் கலர்ல கிடைக்கும். அதுக்கப்புறமா உங்க டேஸ்டுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. முட்டைக்கோஸ்ல பாத்தீங்கன்னா மத்த காயோட கம்பேர் பண்ணும்போது உப்பு அவ்வளோக்கா அதிகமா தேவைப்படாது. அதனால கம்மியா சேர்த்துக்கோங்க. லாஸ்டா டேஸ்ட் செக் பண்ணதுக்கு அப்புறம் தேவைப்பட்டா இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இப்ப இதெல்லாம் ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க தண்ணி சேர்க்கறதுக்கு முன்னாடி. இல்லைன்னா ஒரு பக்கம் உப்பு காரம்லாம் தனியா ஒதுங்கிரும். அதனால கையில ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா லைட்டா தண்ணி தெளிச்சு நம்ம மிக்ஸ் பண்ணணும். அப்படியே ஊத்திட்டீங்க அப்படின்னா கெட்டியா கொலன்னு போயிரும். அது அவ்வளவு டேஸ்டா இருக்காது. அதனால லைட்டா தண்ணி தெளிச்சு நம்ம மிக்ஸ் பண்ணும் போது முட்டைக்கோஸ்ல இருந்தே தண்ணி வெளியில வரும். அதனால பார்த்து கேர்ஃபுல்லா பிசைஞ்சுக்கோங்க. இப்ப இதெல்லாம் ஊறணும் அப்படின்லாம் கிடையாது. டைரக்டா நம்ம மசாலாவை பரட்டினோடனே நம்ம எண்ணெயில போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். இது ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் லாஸ்டா நீங்க உப்பு காரம்லாம் செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவைப்பட்டா கூட குறைச்சு சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி கையில லைட்டா எண்ணெய் தொட்டுட்டு இந்த மாதிரி எடுத்தோம் அப்படின்னா எல்லா முட்டைக்கோசும் ஒன்னு சேர வரணும். அதே சமயத்துல நல்லா கொலன்னு போயிடக்கூடாது. இந்த மாதிரி அந்த கிள்ளு பதம் அப்படின்னு சொல்லுவாங்களா, நம்ம பக்கோடாலாம் போடுவோம்ல, அந்த பதத்துக்கு இருந்தா கரெக்டா இருக்கும். இப்போ இதை நம்ம எண்ணெயில போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். அதுக்காக ஒரு பாத்திரத்துல தேவையான அளவுக்கு எண்ணெய் சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கு அப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்க அந்த முட்டைக்கோஸ் மசாலாவை கொஞ்சமா எடுத்து நம்ம எண்ணெயில போட்டுக்கலாம். எண்ணெய் பாத்தீங்கன்னா மீடியம் ஃபிளேம்ல தான் இருக்கணும். ரொம்ப அதிகமா ஹீட் வச்சிட்டீங்கன்னா மேலாப்படி டக்குன்னு கரிஞ்சு போயிடும், உள்ள வெந்திருக்காது. அதனால மீடியம் ஃபிளேம்லயே வச்சு போட்டுக்கோங்க. இது பாத்தீங்கன்னா நம்ம உருண்டை பிடிக்கணும் அப்படின்னா கிடையாது. கொஞ்சமா எடுத்து போட்டாலே நம்ம அந்த சிக்கன் 65 ஷேப்புக்கு நமக்கு கிடைச்சிரும். இது நல்லா கோல்டன் பிரவுன் கலர் வந்ததுக்கு அப்புறம் நம்ம எண்ணெயில இருந்து எடுத்துடலாம். குழந்தைங்களுக்கு ஈவினிங் ஸ்கூல்ல இருந்து வந்த அப்புறம் இந்த மாதிரி கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஸ்நாக்ஸுக்கு கொடுக்காட்டியாலும் லஞ்ச் பாக்ஸ்க்கு கூட நம்ம இதை பேக் பண்ணி கொடுக்கலாம். நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. உடம்புக்கும் ரொம்ப நல்லது. அவ்வளவுதான், ரொம்ப ஈஸியா செஞ்சிடலாம். நீங்களும் உங்க வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வீட்டு ஸ்பெஷல்ல முட்டைக்கோஸை வச்சு ஒரு நல்லா முட்டைக்கோஸ் 65 எப்படி செய்யணும்னு நான் உங்களுக்கு கூட ஷேர் பண்ணேன். நீங்களும் உங்க வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க. இது சாப்பிட்றதுக்கு அப்படியே நான்வெஜ் டேஸ்ட்ல இருக்கும். ஆனா வெஜிடேரியன் டிஷ் தான். நீங்களும் உங்க வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க. எப்படி வந்துச்சுன்னு என்கிட்ட கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.